ஐஏஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு சாப்பிடாம படி, தூங்காமல் படி அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஆனாலும் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. சாப்பிடாமல் தூங்காமல் படிச்சிங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக தான் அட்மிட் ஆகணும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம். குறைஞ்சபட்சம் நைட்டில் ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். அது இல்லாமல் நீங்கள் டே டைமில் படிக்கிறீங்க இல்லையா, ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நடுவில் கொஞ்சம் தூங்கலாம். ஷார்ட் நேப் எடுக்கலாம். ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, ஷார்ட் நேப் எடுக்கலாம். இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கோ அல்லது 11 மணிக்கோ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து அப்படியே சாஞ்சு படுத்து தூங்குங்க. மறுபடியும் எந்திரிச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஷார்ட் நேப். சொல்லப்போனால் உங்களுக்கு படிக்கும்பொழுது தூக்கம் வரணும். தூக்கம் வருது அப்படின்னா தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுவாங்க, புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் தொடர்ந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிப்பாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட அவங்க படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பேர் படிப்பு இல்லை. புரிஞ்சு நீங்கள் கான்செப்ஷுவலாக படிக்கிறீங்க, மைண்டுக்கு வேலையை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரத்தில் தூக்கம் வரும். தூங்குங்க. நான் சொன்னது போல் ஷார்ட் நேப் எடுக்கணும். அதற்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவேன். கவர்மெண்ட் லைப்ரரிக்கு போவேன். காலையில் 8 மணிக்கு முதலாளாக நான் தான் போவேன். நைட் 8 மணிக்கு கடைசியால் நான் தான் வெளியே வருவேன். நல்லா படிப்போம், தூக்கம் வரும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிடும். அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ட் நேப்பை நீங்கள் டெய்லி தாராளமாக எடுக்கலாம். நன்றி.